ஆர்கனைசேஷன் நேம் பிபிசிஎல். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆகிருக்க ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாபுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேக்கன்சி கவுண்ட் வந்து எக்ஸாக்டாக கொடுக்கல, ஏன்னா மல்டிபிள் போஸ்ட் இருக்குது. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். சேலரியோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 30,000 1,40,000. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் கீழே வரும். ஜாபோட லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ வேரியஸ் பிளேசஸில் பிபிசிஎலுக்கு வந்து ஆஃபீஸஸ் இருக்கும், அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 27, 2025. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டேட் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே வந்து இன்ஜினியரிங், அப்புறம் வந்து அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் அதுவும் இன்ஜினியரிங், அப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அது ரிலேட்டடான அந்த டொமைனில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ், குவாலிட்டி அஷூரன்ஸ், ஃபைனலாக வந்து செக்ரட்டரி, இந்த டைப் ஆஃப் போஸ்ட்டில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதில் வந்து வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கெமிக்கல், இந்த மாதிரி. அதே போல் அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் அதில் வந்து பிஇ, பிடெக், பிஎஸ்சி இதில் வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ 3 years அல்லது 4 years அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி இதில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அல்லது 3 years வந்து நார்மல் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதே போல் அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி அஷூரன்ஸ் இதுக்கு வந்து எம்எஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா ஆர்கானிக், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், அனாலிட்டிக்கல், இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரி இதில் வந்து 10th 12th அதோடு சேர்த்து எனி பேச்சுலர்ஸ் டிகிரி. ஸோ 10th 12th மட்டும் படிச்சிருந்தா பார்த்தாது, எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 3 years டிகிரி. ஏஜ் லிமிட் பார்த்துங்க, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் வந்து மேக்ஸிமம் 32 இருக்கலாம். மீதி இருக்க 2 போஸ்ட் அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இதுக்கு வந்து 30 to 35 இருக்கலாம். அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு மேக்ஸிமம் 32 இருக்கலாம். செக்ரட்டரிக்கு 30 to 35. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறுது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆதான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே போல் சேலரி பார்த்துக்குங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பேசிக் சேலரியிலேருந்து ஹையஸ்ட் சேலரி எவ்வளோ கிடைக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. அதனால் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இதெல்லாம் மேட்ச் ஆதான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணணும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 1180 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. எஸ்சி, எஸ்டி, டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கேஸ் பேஸ்டு அசஸ்மெண்ட் இருக்கும், குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, இந்த மாதிரி 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் எல்லாத்துலையும் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் கெரியர் செக்ஷனில் போய் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். பட் அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து பாட்டமில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அந்த லிங்க்கை வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். பிபிசிஎல்லேருந்து அவங்களோட வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆகிற ஒரு பிடிஎஃப் அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து அந்த பிடிஎஃப். ஸோ இதில் இருந்த டீட்டெயில்ஸ் தான் எடுத்து நம்ம வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்கோம். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டு அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒரு டேபிளில் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் இருக்கலாம், மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ், அந்த டீட்டெயில்ஸ். அப்புறம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மீட் ஆகணும். குவாலிஃபிகேஷன் அதோடு சேர்த்து வந்து இந்த 5 years, 3 years, 5 years இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறுது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் தான் வந்து அப்ளை பண்ண முடியும், ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப் கிளியராக இருக்கும். பேசிக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியாது. அதே போல் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட் இதெல்லாம் மீட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீயும் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியெல்லாம் மேட்ச் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து டேரெக்டாக வந்து நம்ம பேஜோட பாட்டமில் அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிபிசிஎல்லோட அஃபிஷியல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது. இங்கே வந்து அந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் மேலே இருக்குது, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் கீழே இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு yellow கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 6 steps இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து போகணும். உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பேக் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி முந்தின ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அப்ளிகேஷன் ஃபீ. எஸ்சி, எஸ்டி, அப்புறம் டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க, அதாவது இது முதல் ஸ்டெப்ஸில் இருக்க கேட்டகரி செக்ஷனில் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பில் அப்ளிகேஷன் ஃபீ வரும். அதையும் பே பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஃபியூச்சரில் இன்டர்வியூ அல்லது எக்ஸாமுக்கு உண்டான
அட்மிட் கார்டு இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.